வணக்கம் மக்களே. ரோஸ்டட் சிக்கனுக்கு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டு சிக்கனை நல்லா மசாலாவில் பெரட்டி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். சிக்கன் நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டுங்க. அது மசாலாலாம் ஊறட்டும். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. வானல் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் பீஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் பீஸெல்லாம் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சுங்க. எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதே எண்ணெயை நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. எடுத்து வச்சுட்டு பெரிய வானல் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன். வச்சு இந்த எண்ணெயை அதில் அப்படியே மாற்றிக்கிறேன். அதில் பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ, 2 பட்டை, கொஞ்சம் லவங்கம் போட்டு ஏலக்காய் போட்டு தாளித்ததும் 2 ரம்பை இலையை கட் பண்ணி போட்டுக்கிறேன். ரம்பை இலை டேஸ்ட்டையும் ஸ்மெல்லையும் என்லார்ஜ் பண்ணி கொடுக்கும். கம்பல்சரி இல்லை, இருந்தால் போடுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சு அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணும். இது ஒரு கிரேவி நம்ம க்ரியேட் பண்ணுறது, அதனால் கிரேவி பதத்துக்கு வரணும். அது கூட தேவையான உப்பு, 2 தக்காளி கட் பண்ணி வச்சதையும் போட்டு நல்லா வதக்கி மூடி விட்டுருங்க. சிம்மில் வச்சு மூடி விடுங்க. அது நல்ல கிரேவி பதத்துக்கு வரணும். ரொம்ப நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம மசாலா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அது கூடவே கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூள் கடையில் வாங்குவோம் இல்லையா, அதுவும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்கி கிரேவி பதத்துக்கு வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த மசாலாவையும் சிக்கனையும் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா பெரட்டி எடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மிலேயே விட்டு அதை க்ளோஸ் பண்ணி சிம்மிலே விட்டு வேக விட்டுருங்க. அதில் மசாலா, அந்த ஆயில் எல்லாமே அந்த சிக்கனோட அப்படியே பிளெண்ட் ஆகி அது வாசனையும் நல்லாயிருக்கும், ருசியும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் அதை எடுத்து பார்க்கும்போதே அந்த எண்ணெய்லாம் அப்படியே அடியில் தங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவரை இன்னும் செஞ்சு சாப்பிட்ணுன்ற உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம்ன்ட்டு எந்த சாதம் பண்ணாலும் சரி, எந்த பிரியாணி செஞ்சாலும் சரி, சைட் டிஷ்ஷுக்கு இது செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.